Okay students, we are going to discuss about elementary sampling theory. So sampling na அது எப்படி பண்ணணும், sampling எதுக்காக பண்ணுறோம், sampling டேட்டாலேருந்து பாப்புலேஷன் மெஷர்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் தான் நம்ம படிக்க போகிறோம். இது வந்து ஒரு பாப்புலேஷன் வச்சுக்கலாம். this is a population. இந்த பாப்புலேஷனுடைய சைஸ் வந்து இன்ஃபைனைட்டாக இருக்கலாம் ஆர் இன்ஃபினிட்டாக கூட இருக்கலாம். ஆக்சுவலாக இன்ஃபினிட்டி சைஸ்னா என்ன, ஃபைனைட் சைஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு அடுத்தது சாம்பிளிங் வித் ரீப்ளேஸ்மெண்ட் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்னா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? ஸோ இந்த சாம்பிளிங் தியரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, we are going to find out. ஓகே, இது இருக்கட்டும் முதல்ல. ஸோ assume that this is a big population. இது ஃபைனைட் இன்ஃபைனைட் எதுவும் இருக்கட்டும். இதில் ஒரு சின்ன சாம்பிளை நம்ம எடுக்க போகிறோம். assume that the population has np number of members. In that I'll choose a small region that consists of n members. உதாரணமாக நான் வந்து தமிழ்நாட்டில் நிறைய ரீஜன் இருக்குது. ஓகேவா? அந்த ரீஜனில் ஏதாவது ஒரு ரீஜனில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் எடுத்துகிட்டு, உதாரணமாக திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் கன்சிடர் பண்ணிவிட்டு அவங்களுடைய எஜுகேஷனாக ஸ்டடி பண்ண போகிறேன். சரியா? ஸோ அவங்களோட எஜுகேஷனாக ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா என்கிட்ட இருக்கிற டேட்டா வந்து திருநெல்வேலி தான். சரியா? இப்போ திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய டேட்டா எடுத்தாச்சு. அது மாதிரி மேபி 1-2 ஊர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மேபி விழுப்புரம், மேபி மதுரை, இது மாதிரி வேறு இடத்துல கூட போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், சாம்பிள் கலெக்ட் பண்ணலாம். மேபி மதுரைக்கு போகிறேன். மதுரைக்கு போயிட்டு அங்கே அதே நம்பர் ஆஃப் சாம்பிள் நான் எடுக்கிறேன். அடுத்து மேபி நான் திருச்சிக்கு போகிறேன். திருச்சிக்கு போயிட்டு அதே நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் எடுக்கிறேன். நம்பர்னால் ஒரு 1000 பேரை நான் மீட் பண்ணி அவங்கள்ட்ட கொஷின் கேட்குறேன். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்கள் ஏஜ் என்ன, இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். You can take multiple samples in a population, but it should be of same size. ரைட்டா? இந்த கேபிட்டல் என்னன்றது என்பியை விட கம்மி. என்பின்றது வெரி பிக் பாப்புலேஷன். என்பின்றது பெரிய நம்பர். ஒரு தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை பார்த்தோன்னா ஒரு 7 கோடியே 8 கோடியே இருக்குது. அந்த 7 கோடி 8 கோடியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு சின்ன ரீஜனை தேர்ந்தெடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய மக்களை மட்டும் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அதனால் என்பி வில் பி ஆல்வேஸ் greater than or is equal to n. நான் வச்சுங்க. அப்போ nன்றது சின்னது. ஒரு 1000 பேர் மீட் பண்ணி ஒரு ரீஜனிலும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க. எடுத்துகிட்டு அந்த டேட்டா கண்டுபிடிப்பீங்க. என்னென்ன டேட்டா அப்படின்னு சொல்லப்போனால் நீங்கள் யூல் ஹாவ் ஆவரேஜ் உட்பட்டுருக்கலாம். ரைட்டா? இங்கே ஆவரேஜ் எடுப்பீங்க, இங்கே ஆவரேஜ் எடுப்பீங்க, இங்கே ஆவரேஜ் எடுப்பீங்க. சாம்பிள் ஆவரேஜ்னு பேர், அதில் சாம்பிள் மீன் பேர். அதுக்கடுத்தது சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எஸ் எடுப்பீங்க. இங்கேயும் எஸ் எடுப்பீங்க, இங்கேயும் எஸ் எடுப்பீங்க. அதே மாதிரி வேரியன்ஸ் எடுத்துருப்பீங்க. வேரியன்ஸ் மேபி எஸ் ஸ்கொயர் வேரியன்ஸ், இங்கே எஸ் ஸ்கொயர் வேரியன்ஸ், இங்கே எஸ் ஸ்கொயர் வேரியன்ஸ். அப்புறம் மீடியன் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஃப்ரீக்வன்சி எதோ நிறைய டேட்டாலாம் எடுத்துருப்பீங்க. சரியா? இந்த டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கடைசியாக உங்களுக்கு என்ன தேவைன்னா பாப்புலேஷன் கேரக்டரிஸ்டிக், பாப்புலேஷன் டேட்டா கடைசியாக இதுலேருந்து கண்டுபிடிக்கணும். யூ ஹவ் டேக்கன் மல்டிபிள் சாம்பிள்ஸ், பட் யூ நீட் டு எஸ்டிமேட் த பேராமீட்டர்ஸ் ஃபார் பாப்புலேஷன். You need to estimate the parameters for population. ஸோ அதை எப்படி எஸ்டிமேட் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஒரு தியரி வேணும். அந்த தியரிக்கு பேர் தான் சாம்பிளிங் தியரி. சரியா? ஸோ இந்த சாம்பிளிங் தியரி என்ன பண்ணுதுன்னா, the sampling theory gives relationship between samples and population. சரியா? ஸோ சாம்பிளிங் தியரி கொஞ்சம் தியரி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளம் பண்ணலாம். Sampling theory gives the relations or relationships between samples and the corresponding population. That is, population parameters are derived from sample statistics. That is, population
parameters பார்க்கலாம் நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு. Parameters are derived அல்லது calculated from sample statistics. ஓகேவா? ரைட். பட் டைரெக்டாக போயிட்டு ஒரு பாப்புலேஷன் நம்மளால் பண்ண முடியாது. ஒரு 7 கோடி பேரை நம்மளால் 1 minute previous page காமிக்கிறீங்களா சார்? நான் அப்புறமா இந்த வேரியபிளுடைய நேம்லாம் மாற்றுவேன். சரியா? இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச வேரியபிள் S² அதில் யூஸ் பண்ணிருக்கேன். அப்புறமா ஸ்டாண்டர்ட் வேரியபிள்ஸ் இருக்குது, அந்த வேரியபிள் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த லெட்டர்லாம் அழிச்சிட்டு வேறு லெட்டர் போடுவேன். வெயிட் பார்த்துங்க. ஓகேவா? ஸோ எலிமெண்ட்ரி சாம்பிளிங் தேரினா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சது. எலிமெண்ட்ரி சாம்பிளிங் தேரி டாக்ஸ் அபவுட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பாப்புலேஷன் அண்ட் த மல்டிபிள் சாம்பிள்ஸ் வாட் யூ ஹவ் டேக்கன். சாம்பிள்ஸ்லேருந்து டேட்டா கால்குலேட் பண்ணுறீங்க, அதிலேருந்து பாப்புலேஷனுடைய டேட்டாவை எப்படி எடுக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு போகிறோம். சரியா? அதே மாதிரி இது மட்டுமா யூஸ் ஆகுது? இல்லை, வேறு விஷயத்துக்கு யூஸ் ஆகுது. உதாரணமாக இந்த கோவிடில் வந்து ஏதாவது ஒரு கம்பெனி எடுத்துக்கலாம். கோவிட் மெடிசன் உதாரணமாக கோவாக்சின் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அஸ்யூம் தட் there is a company called as Covaxin, maybe Covaxin ஏதோ ஒன்று சம்திங் வேக்சினா சிசி பொண்ணு கோவேக்சின் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் சாரி. கோவாக்சின் என்ற மெடிசன் நம்ம தயாரிக்கிறோம். நம்மள ஒரு கம்பெனிக்காக தயாரிக்கிறோம். அவனுக்கு டிஃப்ரெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது. ஸோ இது வந்து ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரி. மேபி இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரி, செங்கல்பட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு செங்கல்பட்டு, அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரி. இப்போ வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு ஆளுங்க ஒர்க் பண்ணுறாங்க, வெவ்வேறு இடத்துல மிஷின்ஸும் வேறு. இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, he need to understand how his medicine works. அதனால் he will do blind, அது மெடிக்கல் டேர்மில் சரியாக ஞாபகம் இல்லை, சம் பிளைண்ட் அனாலிசிஸ் சம்திங் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மக்களை கூடுவாங்க, நிறைய பேரை, நோய் இருக்கிறவங்க நோய் இல்லாதவங்க அப்படி கூட எடுத்துக்கலாம். ஸோ ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய சாம்பிள்ஸ், தமிழ்நாட்டிலேருந்து வாங்கின சாம்பிள்ஸ் எடுத்துக்கின்னு ஒரு ஸ்டடி பண்ணுவாங்க. இங்கே மேபி ஒரு 100 பேர் இருக்காங்க, 100 பேஷண்ட்ஸ் இருக்காங்க அல்லது மக்கள் இருக்காங்க. அவங்கக்கிட்டலாம் ஹைதராபாடு தமிழ்நாடு அப்படின்னு அது லேபிள்லாம் பண்ண மாட்டாங்க. பட் ஒரே ஒரு டாக்டர்ஸுக்கு கூட தெரியாது, கம்பெனியில் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் தெரியும். அவன் சப்ளை பண்ணிடுவான். தமிழ்நாடு ஒரு சில மக்களுக்கு தமிழ்நாட்டிலேருந்து வந்த சாம்பிள் சப்ளை பண்ணுறோம், டிஎன்லேருந்து வந்தது. அடுத்து ஒரு சில மக்களுக்கு ஆந்திராவிலேருந்து வந்தது, ஹைதராபாத்லேருந்து வந்தது அவன் சப்ளை பண்ணுறோம். சப்ளை பண்ணிவிட்டு ஒரு மாதம் அது மாதிரி கழித்து அவங்கள வந்து மெடிக்கல் டெஸ்ட் எடுப்போம். எடுத்துகிட்டு அவங்களுக்கு எந்த அளவுக்கு க்யூர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது உதாரணமாக இங்கே 100 பேருக்கு கொடுத்துருக்கான்னு வச்சிங்களேன். 100 பேருக்கு இங்கே கொடுத்துருக்கான், இங்கேயும் அதே 100 பேருக்கு தான் மெடிசன் கொடுத்துருக்கான். பட் வேறு ரெண்டுமே வேறு ஃபேக்ட்ரியில் தயாரான மெடிசன், ரைட்டா? ஸோ மெடிக்கல் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இதில் ஒரு 4 பேர் கொரோனா வந்திருக்குன்னு வச்சிங்களேன். உதாரணமாக இதில் ஒரு 6 பேர் கொரோனா வந்திருக்குன்னு வச்சிங்களேன். அப்போ இதில் 94 பேருக்கு வரல, இதில் வந்து 96 பேருக்கு கொரோனா வரல அப்படின்றது தெரிஞ்சுக்கும். ஓகேவா? அப்போ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த டிஃப்ரென்ஸ்னால் ரெண்டு பேருக்கும் ஒரே கம்பெனி மருந்து தான் கொடுத்தான். ஒன்று வந்து ஹைதராபாத்தில் தயாரானது, இன்னொன்று தமிழ்நாட்டில் தயாரானது. டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸ் எதனால் வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 விஷயத்தினால இது வரலாம். பொதுவாக சொல்ல போனால் 2 விஷயத்தினால வரலாம். ஒன்று வந்து டிஃப்ரென்சஸ் பை சான்ஸ். டிஃப்ரென்ஸ் பை சான்ஸ்னால் உண்மையாகவே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது வெவ்வேறு நேரத்தில் வெவ்வேறு இடத்துல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது எக்ஸ்பெரிமெண்ட் ரிசல்ட்டே வந்து ஒரே மாதிரி இருக்காது. ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தால் கூட எக்ஸ்பெரிமெண்ட் ரிசல்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கவே முடியாது. ஏன்னா எல்லாமே ப்ராபபிலிட்டி தான், அதுக்கு பேர் டிஃப்ரென்ஸ் பை சான்ஸ் ஆர் வேரியேஷன் பை சான்ஸ். The variations can occur due to 2 reasons. One is called as variations by chance. ஒரு நிமிஷம். ஹலோ, கிளாஸு அப்படியா ஜாயின் பண்ண முடியலையா? ஆமாம்,
நீங்கள் இன்டர்நெட் எனக்கு கால் பண்ணால் இன்டர்நெட் போயிடும். சரி மறுபடியும் வாங்க லைன் வாங்க. ஓகே. ஹலோ, எல்லோரும் லைனில் இருக்கீங்களா? நான் சொன்னது கேட்டுதா உங்களுக்கு? லைன்ல இருக்கோம் சார். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கட் பேசினது ஆகிடுது. கேட்கல சார். ஒருத்தன் கால் பண்ணிட்டாங்க. நான் மொபைல் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறேன். கால் பண்ணிட்டாங்க, அப்போ கட் ஆகிடுது. போதுமணி வந்தாச்சா? போதுமணி தானே பேர்? எஸ் சார். எஸ் சார். நீங்கள் தானே கால் பண்ணீங்க? எஸ் சார். சரி இப்போ ஓகே. கனெக்ட் ஆயிடுச்சு. சரி ஓகே. இப்போ நம்ம வெவ்வேறு ஃபேக்ட்ரியிலேருந்து வந்த மெடிசன் வெவ்வேறு மக்கள்கிட்ட வச்சு டெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ரிசல்ட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இன்ஹரண்ட் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதாவது வேரியேஷன் பை சான்ஸ், இயற்கையாகவே நடக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஒரே மாதிரி ஆன்சர் வராது. பை சான்ஸ். உதாரணமாக ஒரு காயின் எடுத்துகிட்டு ஒரு 10 தடவை நீங்கள் டாஸ் பண்ணி பாருங்கள். 10 தடவை டாஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் ட்ரையலில் ஒரு 10 தடவை டாஸ் பண்ணி பாருங்கள். 3 தடவை ஹெட் வந்திருக்கும், 7 தடவை டெய்ல் வந்திருக்கும். அதுவே கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொரு 10 தடவை பண்ணி பாருங்கள், அதே ஆன்சர் வராது. 6 தடவை ஹெட் வந்திருக்கும், மேபி 4 தடவை டெய்ல் வந்திருக்கும். அப்போ இது வந்து இயற்கையாகவே டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். அது வந்து வேரியேஷன் பை சான்ஸ். இது வந்து அக்செப்டபிள் தான். ரைட்டா? அடுத்தது வேரியேஷன்ஸ் டியூ டு சம் ஃபால்ட், சம் டிஃப்ரென்ஸ் இன் த மெடிசன் இட் செல்ஃப். மெடிசனில் அவங்களுக்கு தெரியாமையே டிஃப்ரென்ஸ் வந்துடும். தமிழ்நாட்டில் தயாரிக்கக்கூடிய மெடிசனுடைய குவாலிட்டியும் ஹைதராபாத்தில் தயாரிக்கக்கூடிய மெடிசனல் குவாலிட்டியும் உண்மையாகவே டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும். எதனால்? மிஷினரினால வந்திருக்கலாம், இல்லை ஆளுங்க வர்றதுனால வந்திருக்கலாம். வெவ்வேறு ஆளுங்க ஒர்க் பண்ணுறாங்க, அதனால் அவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்கலாம். அல்லது அவங்க வாங்கின கெமிக்கல்லே மிஸ்டேக் இருக்கும், ப்ரிப்ரேஷன் மெத்தடில் மிஸ்டேக் இருக்கும். அதனால் கூட வேரியேஷன்ஸ் வந்திருக்கலாம். ரைட்டா? ஸோ அது வந்து அந்த வேரியேஷன் நம்ம வந்து சிக்னிஃபிகண்ட் வேரியேஷன் சொல்லுவோம், குறிப்பிடத்தக்க வேரியேஷன். இது வந்து குறிப்பிடத்தக்க வேரியேஷன் கிடையாது. வேரியேஷன் பை சான்ஸ் வந்து குறிப்பிடத்தக்க அளவுகள் இருக்காது. உதாரணமாக எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் 0 டைம்ஸ் ஹெட்டு 10 டைம்ஸ் டெய்லு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் கம்மி. ரைட்டா? அது மாதிரி வந்து அது சிக்னிஃபிகண்ட் வேரியேஷன். உதாரணமாக 2 டைம்ஸ் டெய்ல் வருது, 8 டைம்ஸ் ஹெட் வருது அப்படின்னும் அது குறிப்பிடத்தக்க வேரியேஷன். ஏதோ ஃபால்ட், நீங்கள் போடுற விதத்தில் ஏதோ தப்பு இருக்குது. ரைட்டா? அது மாதிரி. ஸோ திஸ் இஸ் கால்ட் சிக்னிஃபிகண்ட் வேரியேஷன். பேர். ஸோ 2 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம். 2 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நேச்சுரலாக இயற்கையாக வரக்கூடிய டிஃப்ரென்ஸா, தட் இஸ் வேரியேஷன் பை சான்ஸா, அல்லது ஏதோ ஃபால்ட்னால அந்த டிஃப்ரென்ஸ் வந்ததா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா தென் வி ஷுட் நோ அபவுட் த சாம்பிளிங் தியரி. சாம்பிளிங் எப்படி பண்ணணும், ரேண்டம் சாம்பிளிங் எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ சாம்பிளிங் தியரிக்கு இப்போ நான் 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், 2 அப்ளிகேஷன் சொல்லியிருக்கேன். முக்கியமாக ஒன்று வந்து மல்டிபிள் சாம்பிள்ஸ்லேருந்து பாப்புலேஷன் பேராமீட்டர்ஸை எப்படி எஸ்டிமேட் பண்ணுறது, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இது மாதிரி பிளைண்ட் ஸ்டடி பண்ணும்போது இந்த அப்சர்வ் டிஃப்ரென்ஸ் அல்லது அப்சர்வ் டிஃப்ரென்ஸ், இது வந்து வேரியேஷன்ஸ் தவிர அப்சர்வ்டு டிஃப்ரென்ஸ். அப்சர்வ் டிஃப்ரென்ஸ் வந்து வேரியேஷன் பை சான்ஸ்னால் வந்ததா இல்லை சிக்னிஃபிகண்ட் வேரியேஷனால் வந்ததா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளுக்கு சாம்பிளிங் தியரி யூஸ் ஆகுது. ரைட்டா? ஓகே. அப்போ சாம்பிளிங் தியரினா என்ன, அதனுடைய அப்ளிகேஷன் 2 நான் சொல்லிட்டேன். ஓகேவா? அடுத்தது நம்ம லேர்ன் பண்ண போகிறது வந்து சாம்பிளிங் வித் ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் சாம்பிளிங் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்னா என்ன, அதே மாதிரி இன்ஃபைனைட் பாப்புலேஷனா என்ன, ஃபைனைட் பாப்புலேஷனா என்ன, இன்ஃபைனைட் சாம்பிள் சைஸ்னா என்ன, ஃபைனைட் சாம்பிள் சைஸ்னா என்ன, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஃபஸ்ட்டில் நம்ம தெரிஞ்சு போகிறது வந்து சாம்பிளிங் வித் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன. அப்படின்னா என்ன, உதாரணம் என்கிட்ட ஒரு பேஸ்கெட் இருக்குது, அதில் சிம்பிள் கேஸ் சார் ஆல்ரெடி நடத்தியாச்சு சார். இது இந்த டாப்பிக்லேயும் வருது, இதில் எக்ஸ்ட்ரா லேர்ன் பண்ண போகிறீங்க. சரியா? உதாரணமாக நான் சொல்ல வரத்துலேருந்து உங்களால் வாட் இஸ் இன்ஃபைனைட் சாம்பிள்னு தெரிஞ்சிக்க முடியும். இன்ஃபைனைட் பாப்புலேஷன், நான் பாப்புலேஷனோட சைஸ் இன்ஃபினிட்டின்னு எப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இது தெரிஞ்சாகணும். ஓகே. ஸோ ரெட் பால், ப்ளூ பால், க்ரீன் பால் இருக்கிறத நம்ம நினச்சிக்கிறோம்.
இப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். உதாரணமாக ஒரு பாலை வெளியே எடுக்கணும், ஒரு பால் அட் எ டைம் வெளியே எடுக்கணும். சாம்பிளிங் வித் ரீப்ளேஸ்மெண்ட்னா உதாரணமாக ஃபஸ்ட்டில் நீங்கள் ஒரு பால் உள்ளேருந்து எடுக்கிறீங்க, ரெட்டு வந்துடுதுன்னு வச்சிங்களேன், மீதி வந்து ப்ளூவும் க்ரீனும் இருக்கும். சாரி, ப்ளூவும் க்ரீனும் இருக்கும். ரைட், அந்த ரெட்டை எடுத்து வெளியே வச்சுட்டிங்க, ரெட்டை வெளியில் எடுத்து வச்சுட்டிங்க. வெளியில் எடுத்து வச்சுட்டு மறுபடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த ரெட்டை திரும்ப அது உள்ளே போட்டுறீங்க. ஸோ வெளியே எடுத்துகிட்டு என்னன்னு பார்த்துட்டு திரும்ப அது உள்ளே போட்டிங்கன்னா மறுபடியும் அது உள்ள 3 சாம்பிள்ஸ் தான் இருக்கும். ரெட்டு, ப்ளூ, க்ரீன் தான் இருக்கும். மறுபடி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்க. இப்போ ரேண்டமாக க்ரீன் வெளியே வருது. க்ரீன் வெளியே வந்து என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டீங்க, ரிசல்ட்டும் பார்த்துட்டீங்க, திரும்ப அந்த க்ரீனை போய் உள்ளே வச்சுருங்க. மறுபடியும் அதில் 3 பால் தான் இருக்கும். ரைட்டா? ஸோ இது மாதிரி நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது எத்தனை தடவை பண்ணலாம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை? ஹலோ, இன்ஃபைனைட் டைம்ஸ் இன்ஃபைனைட் டைம்ஸ் பண்ணலாம். அதனால் இந்த பாப்புலேஷன் நம்ம இன்ஃபைனைட்னு சொல்லுவோம். இந்த பாப்புலேஷன் ஆஃப் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் இன்ஃபினிட்டி. அளவே இல்லாமல் எத்தனை தடவை வேணாலும் நம்ம பண்ணலாம். ஆன்சர் அமௌண்ட் வந்துக்கினே தான் இருக்கும், எந்த குறையும் இல்லை. ஸோ ஈவன் தோ ஐ ஹாவ் ஒன்லி ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், I can make my population as infinity. இது ஒரு கேஸ். சாம்பிளிங் வித் ரீப்ளேஸ்மெண்ட்டில் உண்மையாக சொல்ல போனால் மெம்பர்ஸ் வந்து ஃபைனைட் தான், பட் உங்களோட பாப்புலேஷன் சைஸ் இன்ஃபினிட்டியாக மாற்ற முடியும். இது ஒன்று. அப்புறம் என்னென்னா, அப்போ இப்போ இது பாருங்கள், ஃபஸ்ட்டில் நீங்கள் ரெட் பால் வந்தது மறுபடியும் வச்சுட்டிங்க, அடுத்து க்ரீன் பால் வந்து மறுபடியும் வச்சுட்டிங்க, மூணாவது எடுக்கும்போது மறுபடியும் ரெட் பால் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போனா ஒரே மெம்பரை மோர் தென் 1 டைம்ஸ் உங்களால் சூஸ் பண்ண முடியும் எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் ரிப்பீட் பண்ணிங்கன்னா. சரியா? சாம்பிளிங் where each member of the population may be chosen more than once. Objective question வரும், may be chosen more than once. Is called sampling with replacement. Is called sampling with replacement. ஓகேவா? சரி, அப்போனா sampling with replacement எங்கேயாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருந்ததுன்னா you can assume that experiment to have infinite population. So results in infinite population. Population size. சரி, வேறு எந்த கேஸில் இன்ஃபினிட்டி பாப்புலேஷன் நீங்கள் அசியூம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாகவே சாம்பிள் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. உதாரணமாக தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 7 கோடின்னு சொல்லிட்டேன். இந்த 7 கோடியை நீங்கள் இந்த 7 கோடியில் ஒரு சாம்பிள் எடுக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், அந்த பாப்புலேஷன் சைஸ் நீங்கள் 7 கோடின்னு வச்சுக்க தேவை. பாப்புலேஷன் சைஸ் இன்ஃபினிட்டின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ பாப்புலேஷன் சைஸ் இன்ஃபினிட்டின்னு எங்கேயாவது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபார்முலாவை இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ a bigger population, a bigger size population. May be assumed to be infinite size population. Infinite sized population. உண்மையா finite தான் அது. A finite but or and bigger size population may be assumed to be infinite sized population. ரைட்டா? ஓகே. அடுத்தது சாம்பிளிங் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் நான் பார்க்கலாம்.
sampling without replacement. உதாரணமாக அதே எக்ஸ்பெரிமெண்ட் வச்சுங்க. ரெட்டு, ப்ளூ, க்ரீன். இப்போ ரெட் பால் வெளியில் எடுத்துட்டிங்க, மிச்சம் ப்ளூ பால் அண்ட் க்ரீன் பால் மட்டும்தான் இருக்கும். மறுபடியும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்க, மறுபடி ப்ளூ பால் எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரேண்டமாக தான் எடுக்கிறீங்க, க்ரீன் பால் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது, க்ரீன் பால் வெளியில் எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே 3 தடவை தான் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது. இந்த 3 பால் கேஸில் 1000 பால்னா 1000 தடவை தான் பண்ண முடியும். இப்போ 2 எடுத்துட்டிங்கன்னா 500 தடவை தான் பண்ண முடியும். அது மாதிரி தான். ஸோ அதனால் இன் சாம்பிளிங் வித் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா each member cannot be chosen more than once. Sampling where each member of the population cannot be, may not be ன்னு கூட சொல்ல, cannot be chosen more than once. More than once is called sampling, is called sampling without replacement. Without replacement. So this results in finite population size. ஓகேவா? சரி, இப்போ என்ன படிக்க போகிறோம்னா சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் மீன்ஸ். இது தெரியணும், நான் கொஞ்சம் கவனமாக இருங்க. சாம்பிளிங் அடுத்த ஹெட்டிங் sampling distributions of mean. meaning என்னன்னு பாருங்க. suppose I have a population, அந்த பாப்புலேஷனோட சைஸ் NP. இதில் சின்ன சின்ன சாம்பிள் நான் எடுக்கிறேன். இது ஏதோ ஒரு சாம்பிள், அதில் n ஆப்ஜெக்ட் வெளியில் எடுக்கிறேன். அதாவது அந்த சாம்பிளோட சைஸ் n, ரைட்டா? அது மாதிரி நான் இன்னொரு சாம்பிள் எடுக்கிறேன். இது வேறு ஒரு ரீஜன், தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் போயிட்டு சாம்பிள் எடுக்கிறேன். ஒரு 1000 பேர்கிட்ட பேசுகிறேன், பேசி டேட்டா எடுக்கிறேன். அடுத்தது செங்கல்பட்டுக்கு வந்துட்டு ஒரு 1000 பேர்கிட்ட பேசுகிறேன், அவங்களோட எஜுகேஷன் நான் தெரிஞ்சுக்கிறேன். அது திருவண்ணாமலைக்கு போயிட்டு ஒரு 1000 பேர்கிட்ட பேசுகிறேன். வேலூரில் போயிட்டு ஒரு 1000 பேர்கிட்ட பேசுகிறேன். இப்படி பேசிட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னோடய டேட்டாவுக்கு நான் மீன் எடுக்க போகிறேன். டேட்டாவுக்கு நான் என்ன பண்ணுவேன், சாம்பிள் மீனை லெட் த சாம்பிள் மீன் as mu suffix x bar. நியூன்ற சிம்பிளை யூஸ் பண்ணிக்கிறோம் அந்த புக்கில். நியூன்ற சிம்பிளை யூஸ் பண்ணுறதுல டிஃப்ரெண்ட் சஃபிக்ஸ் வேறு ஒன்றும் இல்லை. let the sample mean be mu x bar. இதுக்கு மீனிங் என்னன்னா, இது ஒரு சாம்பிள், இதுக்கு மீன் கண்டுபிடிச்சிங்க x1 பார். இது ஒரு சாம்பிள், இதுக்கு மீன் கண்டுபிடிச்சிங்க x2 பார். இது மீன் கண்டுபிடிச்சிங்க, இது x3 பார். இதுக்கு மீன் கண்டுபிடிச்சிங்க, இது x4 பார். அப்படின்னா தென் x பார்னா அல்லது மியூ எக்ஸ் பார்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, x1 பார் ப்ளஸ் x2 பார் ப்ளஸ் x3 பார் ப்ளஸ் x4 பார். இங்கே 4 மட்டும் எடுத்துக்கினேன், டிவைட் பை 4.
அதாவது நீங்கள் மீன் கண்டுபிடிச்சிட்டிங்க, அந்த மீனுக்கு இன்னொரு மீன் எடுப்பீங்க, மீனுக்கு இன்னொரு மீன் எடுப்பீங்க. ஸோ அதுக்கு பேர் தான் மீன் ஆஃப் த சாம்பிள் மீன். மீன் ஆஃப் த சாம்பிள் மீன். இங்கே பாருங்கள், நீங்கள் மீன் இங்கே எடுக்கிறீங்க, அதாவது எத்தனை பேர் ஆவரேஜாக எஜுகேஷன் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறது ஒரு மீன் எடுக்கிறீங்க. உதாரணமாக இங்கே ஒரு 200 பேர்னு வருது, சும்மா ஒரு நம்பர் கொடுக்குறேன், சின்ன நம்பராக. இங்கே 210 பேர் வருது, இங்கே ஒரு 305 பேர் வருது, இங்கே ஒரு 400 பேர் வருது. அப்படின்னா என்ன பண்ணால் இது எல்லாத்தையும் கூட்டி 4 வகுத்தால் தான் ஒரு மீன் கடைசியாக வரும். அப்போ உங்கள் மீன் ஃபார் சாம்பிள்ஸ் இட் செல்ஃப் இஸ் ஹேவிங் டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ லைக் தட், சம்திங் லைக் தட். இப்போ டிஸ்கிரீட்டாக நான் போட்டேன் அப்படின்னா இங்கே இப்படி வரும், இங்கே அப்படி வரும், இங்கே அப்படி வரும், இங்கே அப்படி வரும், இங்கே அப்படி வரும். ஸோ உங்கள் மீன் is different for different samples. It itself is having some distribution, ஏதோ ஒரு டிஸ்ட்ரிபியூஷன், ரைட்டா? அப்போ இந்த மீனில் இருந்து இந்த மீனுக்கும் ரைட் பாப்புலேஷன் மீனுக்கும் என்ன டிஃபரன்ஸு, என்ன ரிலேஷன் அப்படின்றது தெரிஞ்சு போகிறோம். ஸோ லெட் த சாம்பிள் மீன் பி mu x bar, mu suffix x bar, and the population mean be just mu, and let the population mean be just mu. இப்போ ரிலேஷன் என்ன தெரியுமா? the sample mean mu x bar that you have calculated is nothing but population mean. புரியுதா இப்போ உங்களுக்கு? ஹலோ? Yes sir. where your mu x bar is nothing but like x1 bar plus x2 bar plus dot dot plus maybe xm bar, m samples நீங்கள் எடுத்துருக்கீங்க, dot by m, number of samples you have taken. ஸோ அதே மாதிரி தான் வந்து பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கும் மீன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, உங்கள் மீன் இட் செல்ஃப் வில் ஹாவ் சம் டிஸ்ட்ரிபியூஷன் சொன்னேன். இது கண்டினியூஸாக போட்டு காமிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும், பட் டிஸ்க்ரீட்டாக தான் இங்கே நான் எழுதுறதுனால டிஸ்க்ரீட்டாக தான் போட வேண்டியது இருக்குது. இதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இருக்கும். யூ ஹாவ் சம் டிஸ்ட்ரிபியூஷன், டிஸ்க்ரீட் டிஸ்ட்ரிபியூஷன் தான் அது. மேபி கொஞ்சம் சிம்பிளாக போடுறேன், டிஸ்கிரிப்ஷன் ஒரு கோடாக போட்டுறேன். மேபி ஐ வில் யூஸ் டாட்ஸ், அப்போ வசதியாகிடும். ஸோ அஸ்யூம் தட் யுவர் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் லைக் திஸ். ஏதோ ஒரு டிஸ்ட்ரிபியூஷன்ப்பா, ஏதோ ஒரு டிஸ்ட்ரிபியூஷன். இதுதான் உங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் யுவர் மீன். அண்ட் யூ கேன் கால்குலேட் மியூ எக்ஸ் பார். இதிலேருந்து எல்லா எக்ஸையும் கூட்டி எம்ஆர் டிவைட் பண்ணினா வந்துடும், ரைட்டா? ஏதோ ஒன்று. ஸோ அந்த மீன் தான் இங்கே மேபி எங்கே ஏதோ ஒரு இடத்துல வரும். மேபி இதுதான் உங்களுடைய மியூ எக்ஸ் பார் அப்படின்னு பேர், ரைட்டா? இதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்கும்ல, இதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்கும். இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நான் எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா சிக்மா எக்ஸ் பார்னு எழுத போகிறோம். ஸோ இந்த சிக்மா எக்ஸ் பார்ன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த சாம்பிள் மீன். லெட் sigma x bar be the s-லாம் யூஸ் பண்ணல, ரைட்டா? s-க்கு பதில் யூஸ் பண்ணோம். let sigma x bar be the standard deviation of the sample mean distribution. மீனுக்கே ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, அதான் sample mean distribution. And sigma be the population standard deviation. Population standard deviation. அப்போ sigma x bar is equal to sigma divided by square root of n into இந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணிக்கணும், கால்குலேஷன் வரும். இல்லை ஃபார்முலானாச்சும் உங்களுக்கு கேட்பாங்க, கால்குலேட்டர் இருந்தால் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபார்முலாலாம்
ஒரு கால்குலேட்டர் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஃபார்முலா வச்சு தெரிஞ்சிடணும். எக்ஸாம்பிள் கால்குலேட்டர் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்பி மைனஸ் என் டிவைட் பை என்பி மைனஸ் 1. இப்போ என்னன்றது நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இன் ஏ சாம்பிள். எல்லா சாம்பிள்லேயும் ஒரே நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கணும் நான் முடிச்சுங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஒரு 1000 பேர்கிட்ட ஒரு ரீஜனில் ஒரு 1000 பேர்கிட்ட நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா n வந்து 1000. இது மாதிரி நிறையா ஒரு 5 மாவட்டத்தில் எடுத்திருக்கீங்க, 20 மாவட்டத்தில் எடுத்திருக்கீங்க, மேபி அது மாதிரி. ஸோ நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இன் எவ்ரி சாம்பிள் அல்லது இன் ஈச் சாம்பிள். ஒவ்வொரு சாம்பிளும் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் n தான், அதுதான் ஒரே நம்பர் தான். ஒரு சாம்பிளில் 1000 பேர், இன்னொரு சாம்பிளில் 400 பேர், இன்னொரு சாம்பிளில் 700 பேர் அப்படிலாம் எடுக்கக்கூடாது. ஈக்குவல் சைஸ் சாம்பிள் தான். என்பின்றது ஆப்ஜெக்ட்னு சொன்னாலும் மெம்பர்ஸ்ன்னு சொன்னாலும் ஒன்று தான், சரியா? நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இன் பாப்புலேஷன். எவரி விட்டுருங்க, பாப்புலேஷன். இங்கே எவரி கிடையாது. இந்த ஃபார்முலாவை நான் வச்சுங்க. ஸோ இது என்ன பண்ணுது? இட் கிவ்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்டு பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு இது? எஸ் சார். சரி, இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது நான் சொன்னது வந்து திஸ் இஸ் ஃபார் finite sized samples. Valid for finite sized samples. அப்படின்னா என்ன அர்த்தம்? வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு தெரியும். நல்லா போச்சு. ஓகேவா? இது எப்போ வேலிட்னா சாம்பிள் சைஸ் வந்து ஃபைனைட்டாக இருக்கணும். இல்லைனா வேறு ஒரு வகையில் சொன்னால் சாம்பிள் சைஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போ தான் இது பண்ணணும். புரியுது அந்த 2 ஃபார்முலாவும்? அப்போ என்ன 2 ஃபார்முலா பார்க்க போகிறோம்? இதில் வந்து டெரைவ் பண்ண ஃபார்முலா தான். when sampling is done with replacement, but when the sampling is done with replacement, then mu x bar also will be mu, but your sigma x bar will be is equal to sigma by root n. புரியுது? அப்படின்னா என்ன அர்த்தம்? that means you have infinite sized sample. infinite size population. அது ஃபார்முலா 2க்குமான டிஃபரன்ஸ் இருக்குது பார்த்துங்க. மியூ ஃபார்முலா மாறலை, பட் சிக்மா ஃபார்முலா மாறிடுது. Is it clear, students? புரிஞ்சுதா? அடுத்தது sampling distribution of proportions.